நிச்சயமாக ராஜி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க போகிறது கிடையாது அப்படின்னு உங்களுக்கும் தோணுனா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னென்னு பார்க்கலாம். அன்னைக்கு நைட்டு ரூம்குள்ளே பெட் மேலே உட்காந்துருக்காங்க ராஜி. அப்போ வா மகனே வா, இன்னைக்கு காலையில் வீட்டில் எல்லார்கிட்டையும் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லி தேவையில்லாமல் என்னென்னமோ நடந்து போச்சு. இப்போ அப்பா அம்மானு எல்லாருமே ரொம்ப ஆசையாக இருக்காங்க. இவனை என்ன பண்ணுறேன்னு பாரு, இன்னைக்கு நீ என் கையில் சிக்கு உண்டில்லைன்னு பண்ணுறனா இல்லையான்னு பாரு அப்படின்னு தலையணையை போட்டு அப்படியே பிசைஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்க. அதே சமயம் டேய் கதிர், போய் சாப்பிட்டு படுடா, ஏன்டா இன்னும் உட்காந்து மொபைலை பார்த்துட்டே நோண்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு அங்கே கோமத்தையும் சொல்ல, உடனே ஆமாண்டா கதிரே, நீ இனிமேல் ஒரு பொறுப்புள்ள அப்பனா நடந்துக்கணும். இப்படி மொபைலை நோண்டிட்டு 12 மணி 11 மணி வரைக்கும் தூங்காமல்லாம் இருக்கக்கூடாது. போய் படுத்து தூங்கு அப்படின்னு பாண்டியனும் சொல்ல, ஐயோ அப்பா, நான் உள்ளே போனால் ராஜி இருக்கிற கோபத்தில் என்னை கடிச்சு கொதறிடுவா. அப்படி இருந்தும் நான் எப்படியாவது இன்னைக்கு ஹால்லையே படுத்துக்கலான்னு நினச்சா நீங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி என்னை டார்ச்சர் பண்ணுறீங்களே கடவுளே, நான் இப்போ என்ன பண்ணட்டும் அப்படின்னு அப்படியே 2 எட்டு வச்சு டோரை தட்டுறாரு. உடனே வா வா, என்னைக்கு இல்லாமல் இன்னைக்கு என்ன சார் பம்பிக்கிட்டே டோரெல்லாம் தட்டிட்டு உள்ள வர்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க ராஜி. பின்னாடியே வந்த கோமதியும், ராஜி பால் வச்சுருக்க மறக்காமல், முதல் மாதிரி எல்லாம் அது வேண்டாம் இது வேண்டான்னு சொல்லக்கூடாது. போய் முதல்ல பாலை குடிச்சிட்டு நைட்டு தூங்கு, அப்போ தான் வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு நல்லா சத்துமானம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, உடனே சரியத்தை சரி அப்படின்னு பல்ல வெறுகிக்கிட்டே பக்கத்தில் நிற்கிற கதிரை முறைச்சி பார்க்க, ஐயோ சாரி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு கதிரும். உடனே ராஜி கதவை சாத்திட்டு, என்ன போதுமா உனக்கு, நீ தேவையில்லாமல் சித்தப்பா கிட்ட எதுக்கு சொன்ன, காலையில் இருந்து சொல்லிட்டு நீ பாட்டுக்கு அங்கே ட்ராவல்ஸ் ஆஃபீஸ் போயிட்ட. நம்ம வீட்டை ஆளுங்க ஒவ்வொருத்தர் பண்ணுற அலப்பறை பத்தாததுன்னு எங்கள் வீட்டு ஆளுங்களும் எங்கள் அப்பா சித்தப்பா அம்மா அம்மாச்சி அப்படின்னு எல்லாருமே என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனா, நான் இல்லைங்கிறத எப்படி அவங்கக்கிட்ட நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியும் சொல்ல, உடனே கதிரும், ராஜி இதை நான் வேணும்னு பண்ணல, நான் மெடிக்கல் ஷாப் போய் ப்ரெக்னன்சி டெஸ்ட் கிட் வாங்கி கையில் வச்சுட்டே கரெக்டாக மெடிக்கல் ஷாப்லேருந்து வெளியில் வந்தேன். கரெக்டாக மாமா பழனி மாமா அங்கே மெடிக்கல் ஷாப் வந்தார். என்ன மாமா, யாராவதுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு நான் கேட்க, உடனே இல்லைடா அது எப்படா சொல்லுவேன் அப்படின்னு அப்படியே முதுகை சொரிஞ்சு தலையை சொரிஞ்சு வெக்கப்பட்டு கையை பிசைஞ்சுக்கிட்டே நின்னாரு அப்படின்னு சொல்ல, உடனே ராஜியும், யார், என் சித்தப்பா பழனி சித்தப்பாவா அப்படின்னு கேட்க, ஆமாம் ராஜி, அப்போ ஏன் மாமா இப்படியே கையை பிசைஞ்சுக்கிட்டு இருக்க, உடம்பு சரியில்லைன்னா என்ன வாங்கணுமோ போய் வாங்கிட்டு வா, நான் வேணாலும் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லி மாமா கிட்ட சொல்ல, இல்லடா மாப்பிள்ள அது போய் எப்படி கேட்குறதுன்னு சங்கடப்பட்டுட்டே நின்னாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பழனிவேல். உடனே சரி என்னன்னு சொல்லு மாமா, நான் வேணும்னாலும் கேட்டு வாங்கி தரேன், இன்னைக்கு எல்லாருமே படித்தவங்க, இதில் வெக்கப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை மாமா, சொல்லு மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, டேய் அது ப்ரெக்னன்சி டெஸ்ட்டு ரிப்போர்ட்டோ என்னமோ சொன்னாடா சுகன்யா அப்படின்னு சொல்கிறாரு. மாமா இப்போ கூட நானும் அதைத்தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு நான் உளறிட்டேன் ராஜி அப்படின்னு சொல்ல, உடனே ஆமாம் தெரியுது, ரொம்ப அசடு வழியாத, மேலே என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு ராஜியும் அங்கே மெத்த மேலே சமணங்கால் போட்டு தலையணையை மடியில் வச்சு அப்படியே கையை கன்னத்துக்கு வச்சுட்டு அங்கே கதிரை பார்த்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. உடனே சரி மாமா தான் வெக்கப்படுறாரேன்னு சொல்லி நான் தான் அதை வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்ல, சரி அதில் கூட ஒரு நியாயம் இருக்குது. ரொம்ப நாள் கழித்து எங்கள் சித்தப்பாவுக்கு கல்யாணம் ஆகி சுகன்யா சித்தி கன்சீவாக இருந்தாங்கன்னா எல்லோரும் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அதை விட்டுட்டு நீ ராஜி இதை வாங்கிட்டு வரான்னு சொல்லி எதுக்கு வாய் அடங்காமல் சொன்ன அப்படின்னு ராஜி தலையணையாலேயே 2 போடு போட, நீ பாட்டுக்கு எல்லாம் இப்படி பண்ணி வச்சுட்டு போயிட்ட. இன்னைக்கு காலையிலேருந்து என்ன நடக்குது தெரியுமா, மாமா அங்கே கடைக்கு முன்னாடி பேனர் வைக்கணும்னு சொல்கிறாரு. எதுக்கு தெரியுமா, அவரோட குட்டி வாரிசை வரவேற்கிறதுக்கும் எல்லாரும் நல்ல முறைக்கு அது வளரணும்னு ஆசீர்வதிக்கிறக்கும் கடையில் வந்துட்டு போகிறவங்க. எதுக்கு முன்னாடி நான் பரீட்சையில் பாஸ் பண்ணதுக்கு வச்சாருல்ல, அந்த மாதிரி இதுக்கும் சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும்னு சொல்கிறாரு. இப்போ நான் இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு ராஜி கேட்குறாங்க. உடனே அவ்வளவு தானே, இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, என்ன சொல்யூஷன், நான் கன்சீவாக இல்லைன்னு போய் எங்கள் அப்பா
உடம்பு சரியில்லாமல் கஷ்டப்பட்டு ரொம்ப ஆசையாக எக்ஸைட்மெண்ட்டாக தன்னோட பேரனையோ பேத்தியையோ இன்னும் 10 மாதத்தில் பார்க்க போகிறோம், தான் பிள்ளைய கூடவே வச்சு சமைச்சு போட்டு நல்லா பார்த்துக்கணுன்னு ஆசைப்பட்ற எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, அப்புறம் அப்பத்தா எல்லார்கிட்டையும் போய் அப்படி இல்லைன்னு சொல்லி நான் எப்படி அவங்களோட ஆசையை நிராசையாக்க முடியும்? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை கதிர் அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க ராஜி. அதே சமயம் அங்கே சாரி அதை நம்ம நிஜமாக்கிட்டா போச்சு அப்படின்னு சொல்ல, ஆமாம் நீ எதுக்கு வாங்கிட்டு வர சொன்ன, அதை கூட நான் கேட்கலையே அப்படின்னு சொல்ல, ஏன் கேட்டிருந்தா அதையும் சேர்த்து எங்கள் சித்தப்பா கிட்ட சொல்லி அப்படியே ஊர் முழுக்க டம்மாரம் போட்டிருப்பியா அப்படின்னு கேட்குறாங்க. பாத்தியா நான் ஒரு தப்பு தெரியாமல் பண்ணதுக்கு இப்படி சும்மா இதையே சொல்லி சொல்லி குத்தி குத்தி காமிச்சிட்டே இருக்காத ராஜி அப்படின்னு கதிரும் கோச்சுக்க, நான் எதுக்கு வாங்கிட்டு வர சொன்னேன் தெரியுமா, உண்மையிலேயே நம்ம வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, அதுக்குள்ளே எதுக்கு என்ன சும்மா ப்ராங்க் பண்ணியா இத்தனை நேரம் அப்படின்னு அடி கள்ளி அப்படின்னு கன்னத்தை கிள்றாரு ராஜியை. கன்னத்துக்கு கிள்ளின கையை தட்டி விட்டுட்டு, லூஸு பேசாமல் இரு, ஏதாவது என் வாயில் வந்துடும். ஆமாம், இது நம்ம வீட்டு வாரிசு உண்மையிலேயே வர்றதுக்கு டெஸ்ட் பண்ணி பாசிட்டிவ் ஆனது தான், அது எனக்கு கிடையாது, நம்ம மீனா அக்காவுக்கு அப்படின்னு சொல்ல, அப்படியா சரி, அப்போ அண்ணே ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு கதிர். ஆமாம், இத்தனை நேரம் பாசிட்டிவாக வந்துச்சுன்னு நம்ம குழந்தைன்னு நினச்சிட்டு எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அது மீனா அக்காவோட குழந்த. ஆனாலும் அண்ணி ஏன் சொல்லலை, அப்போ சொல்லியிருக்கலாம்ல இது ராஜி எனக்காக வாங்கிட்டு வந்ததுன்னு அத்தனை பேர் முன்னாடியும் அப்படின்னு கதிர் கேட்க, ஆமாம் அக்காவும் சரி இந்த என்டர்டெயின்மெண்ட்டும் நல்லா தான் இருக்குது, விளையாடி பார்ப்போம் கொஞ்ச நாள்னு சொல்லி என்னை சீண்டி பார்த்துட்டு தான் போனாங்க, எல்லாருமா சேர்ந்து நல்லா வச்சு செஞ்சுட்டாங்க நீ பண்ணின வேலையால் அப்படின்னு கதிரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அங்கே ராஜி. வெளியில் பாண்டியன், கோமதி என்ன இன்னும் கதிர் ராஜி தூங்கல போல, மணி 12 பேசிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, இருங்க இதுங்களுக்கு சின்ன வயசில் இன்னும் பண்ணிக்கிட்டு இருந்த மாதிரியே பேசிக்கிட்டு உட்காந்துருக்குங்க, வயிற்றில் குழந்த நல்லா தூங்கும்போது தான் வளரும், அதை விட்டுட்டு இவக்கிட்ட ஒவ்வொன்றுமே சொல்லி சொல்லி தான் பண்ண வேண்டியதாக இருக்குது, நானே கதவை தட்டி 2 சத்தம் போடுறேன், இன்னும் வரைக்கும் தூங்காமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு அப்படின்னு தன்னோட தலையை வாரி முடிஞ்சுக்கிட்டு தூக்கத்தில் ஹாலிலிருந்து எழுந்திரிச்சு வர கோமதி டேபிளை பார்க்குறாங்க. அடி பாவி, பால் கூட வெச்சத்தை எடுத்துகிட்டு போகாமல் உள்ள என்ன நல்லா பேசிக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும் அப்படின்னு கதவை தட்டுறாங்க. ராஜிமா அப்படின்னு, அத்தை அப்படின்னு அங்கே ராஜியும் கதவை திறக்க, இந்தா பாலை பொடி, என்ன நான் அப்போவே சொன்னேன் பால் எடுத்துகிட்டு போய் குடிச்சிட்டு படுத்து தூங்குனேன், இன்னும் பேசுகிறீங்க, வெடிய உட்காந்தாலும் பேசுவீங்க போல் 2 பேரும், டே கதிரே அவளை தூங்க விடுடா, இனிமேல் தான் அவன் நல்லா தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரியத்தை நான் குடிச்சுக்கிறேன் அப்படின்னு அப்படியே ராஜியும் பம்ப. உடனே அத்தை இதை நம்ம மீனா அக்காவுக்கு கொடுத்துட்டு வந்துட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி நீ தானே ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, அவளா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, நீ தான் குடிக்கணும், குடி, அவளுக்கு வேறுனாலும் நான் நாளையிலேருந்து சேர்த்து போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு கோமதி சொல்ல, அத்தை இல்லை அது என்னடி மணியை பார்த்தியா 12 மணி, இது நேரம் வரைக்கும் நீ தூங்காமல் அவனையும் தூங்க விடாமல் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தது பத்தாதுன்னு இதுன்னு என்னையும் தூக்கத்தை கெடுக்க பார்க்குறீங்க, லைட்டை கெடுத்துட்டு பேசாமல் தூங்குங்க அப்படின்னு கோமதியும் 2 திட்டிட்டு போய் படுக்க போயிடுறாங்க. மறுநாள் காலையிலையாவது ஒழுங்கு மரியாதையா இன்னைக்கு நீயே எல்லார்கிட்டையும் சொல்லிடுற, எங்கள் வீட்டுக்கும் போய் நீ தான் சொல்லிட்டு வர, நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை மீனா அக்கா தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லி, அப்புறம் நடக்கிறது பாரு, இன்றைக்கும் ஏதாவது இவங்களோட பாசம் மலைய பொழிஞ்சா எனக்கு சத்தியமாக முடியாது கதிர் அப்படின்னு வெளியில் வர்றாங்க. உடனே கதிரும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு வெளியில் வர, வாசல் தெளித்து கோலம் போடுவதற்காக விளக்குமாறு பக்கெட் கோலப்படின்னு கையில் எடுத்துகிட்டு வெளியில் போகிறாங்க ராஜி. இவ ஒருத்தி எல்லாமே ஒன்று சொல்லித்தான் செய்யணுமா, இதெல்லாம் இன்னொரு 3-4 மாதத்துக்கு நீ செய்ய வேண்டாம், மீனா இங்கே வா இந்த வேலையை நீ பண்ணுமா அப்படின்னு சொல்ல, மீனா சிரிச்சுக்கிட்டே பார்க்குறாங்க.